Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிபாப் பார்ட் 1. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் பிபாப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பிபாப் சீரீஸில் நம்ம என்னென்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் பிபாப், பர்பஸ் ஆஃப் பிபாப், ஃபைனல் பிபாப் பேக்கேஜ், when to submit PPAP, industries using PPAP approach, what is AIAG, history of AIAG, scope of AIAG, standards governed by AIAG, summary of PPAP manual, list of PPAP elements, summary of PPAP elements, customer notification about PPAP, submission levels, submission method, PPAP status, PPAP process flow, PPAP record retention period, benefits of PPAP. இந்த 19 கண்டென்ட்டையும் பிபாப் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த சீரீஸை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1ல் இந்த 11 கண்டென்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். வாட் இஸ் பிபாப்? ஃபஸ்ட்டு பிபாப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பிபாப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பிபாப்னா ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ், இதோட அப்ரிவியேஷன் தான் பிபாப். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் கஸ்டமர் பிஃபோர் மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ பார்ட். ஒரு பார்ட்டை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட அப்ரூவல் வாங்குகிற ப்ராசஸை தான் ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு பிபாப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பர்பஸ் ஆஃப் பிபாப், பிபாப் அப்ரோச்சை எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிபாப் ரெக்யர்மெண்ட் இஸ் மென்ஷன்ட் இன் IATF கிளாஸ் 8.3.4.4 ப்ராடக்ட் அப்ரூவல் ப்ராசஸ். IATFல 8.3.4.4 அப்படிங்கிற கிளாஸில் ப்ராடக்ட் அப்ரூவல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பிபாப்போட ரெக்யர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் கண்டிப்பாக ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிபாப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் பிபாப்போட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, த மெயின் பர்பஸ் ஆஃப் பிபாப் இஸ் டு டெட்டர்மைன் தட் ஆல் கஸ்டமர் engineering design record and specification requirements are properly understood by the supplier, and the supplier manufacturing process has the capability to produce product consistently meeting these requirements during an actual production run at the quoted production rates. பிபாப்போட மெயின் பர்பஸ் என்னென்னா, கஸ்டமரோட என்ஜினியரிங் டிசைனோட ரெக்கார்டையும் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனையும் கிளியராக சப்ளையர் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி சப்ளையர் வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்கிற டைமில், அதாவது ப்ரொடக்ஷன் ரேட்னால் 1 ஹவரில் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு கமிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ரேட்டில் ரன் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் தான் பிபாப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறாங்க. சப்போஸ் பிபாப் அப்ரோச் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? Customer brand image will get damaged due to warranty failure in field due to supplier part. Supplier ப்ராடக்ட்னால கஸ்டமரோட ஃபைனல் அசம்பிளி வந்து வாரண்டி ஃபெயிலியர் ஆயிரும். அந்த வாரண்டி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிராண்ட் இமேஜ் போயிடும். அதாவது இந்த கம்பெனி ப்ராடக்ட் சரியில்லைங்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு பேட் நேம் வந்து கிரியேட் ஆகிடும். கஸ்டமர் லைன் வில் ஸ்டாப் டியூ டு சப்ளையர் குவாலிட்டி இஷ்யூ ஃபவுண்ட் இன் அசம்பிளி லைன். சப்போஸ் சப்ளையர் சப்ளை பண்ண பார்ட்டில் குவாலிட்டி டிஃபெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கஸ்டமர் வந்து அசம்பிள் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அவங்களோட லைன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அவங்களுக்கு தேவையில்லாத ப்ரொடக்ஷன் ப்ரெஷர், டிஸ்பேச் கமிட்மெண்ட் ஃபெயிலியர்லாம் கஸ்டமருக்கு வரும். சப்ளையர் டிஸ்பேச் ஃபெயிலியர் மே ஹேப்பன் டியூ டு தேர் இன்டர்னல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இஷ்யூ ஆர் குவாலிட்டி இஷ்யூ. ஸோ கஸ்டமர் லைன் ஆல்சோ வில் பி ஸ்டாப்டு. சப்ளையர்கிட்ட கெப்பாசிட்டி இஷ்யூ இருந்தாலும், கெப்பாசிட்டி இஷ்யூனா அவங்களால 100 பார்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆனால் 150 பார்ட் தரோன்னு சொல்லி கமிட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கெப்பாசிட்டி இஷ்யூ. ஸோ கெப்பாசிட்டி இஷ்யூ இருந்தாலும்
அதே மாதிரி குவாலிட்டி ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருந்தாலும் இப்போ குவாலிட்டி ப்ராப்ளத்தை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, மேனேஜே பண்ண முடியலன்னா அவங்களால சொன்ன டைமில் பார்ட்டை வந்து சப்ளை பண்ண முடியாது. அதனால் கஸ்டமர் லைனும் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கஸ்டமர் அசம்பிளி காஸ்ட் வில் பி இன்க்ரீஸ்டு when increase in suppliers product cost due to their internal rejection by quality defects and production issues. சப்ளையரோட இன்டர்னல் ரிஜெக்ஷன் அதிகமாக இருந்தாலோ இல்லை அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்து ப்ரொடக்ஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டாப் ஆனாலோ அவங்களோட ப்ராடக்ட் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து கஸ்டமர் வாங்கி அசம்பிள் பண்ணும்போது அவங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே தான் PPAP அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறதுக்கான பர்பஸ். ஃபைனல் PPAP பேக்கேஜ். PPAPோட ஃபைனல் பேக்கேஜ், அதாவது எல்லா டாக்குமெண்ட்டையும் கம்பைல் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ணி பேக்கேஜாக வச்சுருப்போம். அந்த பேக்கேஜ் எப்படி இருக்குன்னா ஸ்பைரல் பைண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்டிக் ஃபைலில் இருக்கலாம், இல்லை AJS ஃபைலில் இருக்கலாம், இல்லை ஃப்ளாட் ஃபைலில் இருக்கலாம். இது வந்து உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். இதை பல பேர் உங்கள் கம்பெனியில் கூட பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட PPAP வேணும்னு சொல்லி உங்கள் சீனியர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இதை மாதிரி ஏதாவது ஒரு ஃபைலை தான் எடுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் ஃபைனல் PPAP பேக்கேஜ். சாஃப்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆல்சோ வில் பி மெயின்டைன்டு இன் கம்பெனிஸ் வித் ஆர் வித்தவுட் சிக்னேச்சர். நிறைய கம்பெனியில் வந்து சாஃப்ட் காப்பியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் சைனும் இருக்கும், சைனும் இல்லாமையும் இருக்கும். இதுதான் PPAPோட ஃபைனல் பேக்கேஜ். when to submit PPAP. நாம் ஏற்கனவே PPAPை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, ஒரு தடவை மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு டவுட் வரலாம். அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபார் நியூ ப்ராடக்ட் சப்ளை, இது வந்து APQP ப்ராசஸ். இந்த APQP ப்ராசஸில் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சப்மிட் பண்ணுறோம். இட் இஸ் த எண்ட் ஆஃப் த APQP ப்ராசஸ். நியூ ப்ராஜெக்டில் PPAP சப்மிட் பண்ணுறது தான் எண்ட் ஆஃப் த APQP ப்ராசஸ். இந்த ஒரு தடவை மட்டும் சப்மிட் பண்ணால் போதுமா அப்படின்னா, கரெக்ஷன் டு டிஸ்கிரிபன்சி இன் ப்ரீவியஸ் சப்மிஷன். நம்ம ஏற்கனவே சப்மிட் பண்ண PPAPல கஸ்டமர் ஏதாவது டிஃபெக்டையோ இல்லை கரெக்ஷனையோ கண்டுபிடிச்சிருந்தா அதுக்காக நம்ம மறுபடியும் சப்மிட் பண்ணணும். இன்னும் எப்பப்பெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எனி சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் ஆர் கரண்ட் ப்ராடக்ட். இப்போ இருக்கிற ப்ராடக்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் அதுக்காக நம்ம PPAP சப்மிட் பண்ணணும். அந்த சேஞ்சஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். டிசைன் ஆர் ப்ராசஸ் சேஞ்சு. ப்ராடக்டோட டிசைனை மாற்றினாலோ இல்லை ப்ராசஸை மாற்றினாலோ, எக்ஸாம்பிளுக்கு டிசைன் அப்படின்னு சொன்னோம்னா ப்ராடக்ட் வந்து முன்னாடி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதை ஸ்கொயராக மாற்றுறது. ப்ராசஸ் சேஞ்ச் அப்படின்னா நாம் ஒரு போல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நினச்சிக்கோங்க. அந்த போல்ட்டை வந்து கரண்ட் மெத்தடில் மெஷினிங் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதாவது லேத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு மெஷின்லேயோ மெஷினிங் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதே போல்ட்டை மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக ஃபோர்ஜிங் ப்ராசஸில் பண்ண போகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது வந்து ப்ராசஸ் சேஞ்ச். டைமென்ஷனல் ஆர் மெட்டீரியல். இருக்கிற ப்ராடக்டோட டைமென்ஷனை மாற்றுறது இல்லை அதோட மெட்டீரியலை மாற்றுறது. ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டூலிங் அண்டு எக்யூப்மெண்ட். மெஷின்ஸை பிளான்ட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, இல்லை நம்ம கம்பெனியவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது PPAP சப்மிட் பண்ணணும். சேஞ்ச் இன் சோர்ஸ் ஆஃப் RM சப்ளையர் ஆர் சைல்டு பார்ட் சப்ளையர். RMனா ரா மெட்டீரியல். நம்ம ரா மெட்டீரியல் வாங்கி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த ரா மெட்டீரியல் வாங்குகிற சப்ளையரை மாற்றுறது, இல்லைன்னா நம்மளோட அசம்பிளி பார்ட்டுக்கு சைல்டு பார்ட் சப்ளை பண்ணுற சப்ளையரை மாற்றுறது. சேஞ்ச் இன் சப்கான்ட்ராக்டட் மெட்டீரியல் ஆர் சர்வீஸ். நம்ம ப்ராடக்ட்டுக்கு சில சப்ளையர் வந்து சப்கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ட்ரில்லிங், பெண்டிங் அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை சில பேர் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, பிளேட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சப்கான்ட்ராக்ட் பண்ணுற அந்த சப்கான்ட்ராக்டரை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டில் இந்த சேஞ்சஸ் எது நடந்தாலும் அதுக்காகவும் நம்ம PPAPை சப்மிட் பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ் யூஸிங் PPAP அப்ரோச். PPAP அப்ரோச்சை எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. There are no standardized aerospace PPAPs. Many aerospace companies have developed their own process. ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிபாப் கைட்லைனோ இல்லை மேனுவலோ எதுவும் கிடையாது. அவங்கவுங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பிபாப் வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. பிபாப் அப்ரோச்சை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிலையும் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா 2 வீலர் 4 வீலர் அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறவங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். அங்கே வந்து பிபாப்பை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஏஐஏஜி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆக்ஷன் குரூப் இஸ் கவர்னிங் த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் பிபாப். இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட பிபாப்பை ஏஐஏஜி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. பிபாப் ஹேஸ் நவ் ஸ்ப்ரெட் டு மெனி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பியாண்ட் ஆட்டோமோட்டிவ். இப்போது பிபாப் அப்ரோச்சை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் இஸ் ஏஐஏஜி? ஏஐஜினா என்ன? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். The automotive industry action group has professionals from different group of automotive retailers, suppliers, automakers, manufacturers, service providers and other organizations that collaborate to define standards and share knowledge to improve the automotive supply chain. AIAG அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து ஆட்டோமோட்டிவ் ரீட்டைலராக இருக்கலாம், சப்ளையராக இருக்கலாம், ஆட்டோ மேக்கர்ஸ் வெஹிக்கிள் மேனுஃபேக்சராக இருக்கலாம், அதுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஏஐஏஜி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரொசீஜரையோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு இல்லை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐஏஜி. AIAG was founded by members of the 3 largest North American automotive manufacturers, Chrysler, Ford, and General Motors in 1982. Since then, membership has grown to include Japanese companies such as Toyota, Honda, and Nissan, and many of their parts suppliers and service providers. AIAG, Chrysler, Ford, அப்புறம் General Motors இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ அதில் டொயோட்டா, ஹோண்டா, நிசான் அந்த மாதிரி ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. இன்னும் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ அதில் ஆட் ஆகிருக்கு. ஸ்கோப் ஆஃப் ஏஐஏஜி. ஏஐஏஜியோட மெயின் ஸ்கோப் என்ன அப்படின்னா ஏஐஏஜி மேனேஜஸ் அண்ட் பப்ளிஷஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் ஃபார் மெம்பர் ஆர்கனைசேஷன்ஸ் டு ஹெல்ப் தெம் டு மெயின்டைன் கம்ப்ளைன்ஸ் வித் கைட்லைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன்டு பை ஏஐஏஜி இன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் with the help of quality organizations like ISO, IATF, etc. ஏஐஏஜி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸையும் அதே மாதிரி கைட்லைன்ஸையும் நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க, அதை மாடிஃபை பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ISO இல்லை IATF அந்த மாதிரி குவாலிட்டி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுத்துட்டு நீங்கள் ஆடிட் பண்ணும்போது இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ யாராவது ஆடிட் வர்றாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ISO ஆடிட் வந்தாலும் சரி இல்லை IATF ஆடிட் வந்தாலும் சரி நம்மக்கிட்ட லேட்டஸ்ட் மேனுவல்ஸ்லாம் இருக்கா, ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத கேட்பாங்க. இது எல்லாமே சம்மரி ஆஃப் ஏஐஏஜி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆக்ஷன் குரூப். பிபாப் ஸ்டாண்டர்டை ஏஐஏஜி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டோம். வேறு ஸ்டாண்டர்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட்ஸ் கவர்ன்டு பை ஏஐஏஜி. எக்ஸாம்பிள் ஏபிக்யூபியை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிபாப்பை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, FMEA அதையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து புது FMEA மேனுவல். இந்த மேனுவலை எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா 2019 க்ரியேட் பண்ணாங்க. எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஏஐஏஜி 4th எடிஷன் மேனுவலோட ரெக்குயர்மெண்ட்டையும் VDA ஜெர்மன் ஸ்டாண்டர்டையும் இன்க்ளூட் பண்ணி புதுசாக ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது.
இது வந்து 2019 வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் பல கம்பெனியில் வந்து இன்னும் இது இன்ட்ரடியூஸ் ஆகலை, ட்ரையலில் தான் போயிட்டுருக்கு. இங்கே VDA அப்படின்னா வெர்பான் டெர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன். அதை தான் ஜெர்மனில் வெர்பான் டெர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MSAவையும் AIG தான் கண்ட்ரோல் பண்ணுது, SPCஐயும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்து மெஷினரி FMEA, இதையும் AIG தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சர்வீஸ் PPAP, இதையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்னும் பல ஸ்டாண்டர்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது PPAP மேனுவலோட சம்மரியை பார்க்க போகிறோம். AIG created PPAP requirements with the input from Ford, Chrysler and General Motors. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், AIG தான் மேனுவல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அதை சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை மாடிஃபை பண்ணுறாங்கிறத பார்த்தாச்சு. இந்த PPAP மேனுவலை ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா February 1993. அடுத்து செகண்ட் ரிவிஷன் எப்போ பண்ணாங்கன்னா 1995 Februaryயில் பண்ணாங்க. தேர்டு ரிவிஷனை September 1999 பண்ணாங்க. ஃபோர்த் எடிஷனை ஃபஸ்ட்டு June 2006 ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் PPAPல. This manual has PPAP checklist which include all requirements called elements for a complete PPAP package. அந்த PPAP elements எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். Design record, authorized engineering change documents if any, customer engineering approval if required, design FMEA for own design, process flow diagram PFD, process failure mode and effect analysis PFMEA, process control plan, measurement system analysis MSA, dimensional result, inspection report, records of material performance test results, initial process study or process capability study or SPC study, qualified laboratory documentation, appearance approval report AAR if applicable, sample production parts, master sample, checking aids, customer specific requirements, part submission warrant PSW. இந்த 18 எலமெண்ட்டை தான் PPAP மேனுவலில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் லிஸ்ட் ஆஃப் PPAP எலமெண்ட்ஸ். இந்த 18 எலமெண்ட்டையும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நெக்ஸ்ட்டு வரப்போகிற பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PPAP பார்ட் 1 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.